ஹாய்ங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டுங்க. டின்னர் வந்து ஒண்ணும் செய்யலைங்க. ஏன்னு கேட்டா சிலிண்டர் வந்து முடிஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு காலையில வந்து சாப்பாடு செய்ய சிலிண்டர் முடிஞ்சு போச்சுங்க. சாப்பாடு வச்சாச்சு. அப்புறம் சாம்பாரும் வச்சாச்சு. பொரியல் வந்து ஒண்ணும் செய்யலைங்க. ரசம் மட்டும் அம்மா கரண்ட் அடுப்புல வச்சுட்டாங்க. சிலிண்டருக்கு வந்து புக் பண்ணியாச்சுங்க. நாளைக்கு புதன்கிழமை வந்துரும். வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிருச்சு. அதனால வந்து ரிப்பேர் பண்றவங்கள கூட்டிட்டு வந்தோம். அது வந்து வேலைக்கு ஆகாதுன்ட்டாங்க. மோட்டர்லாம் மாத்தணும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வேண்டான்னு சொல்லிட்டு புது வாஷிங் மிஷின் வாங்கிட்டேங்க. இந்த வாஷிங் மிஷின் வந்து எங்க தர்ஷினி நிரஞ்சனா வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வச்சுருக்கோங்க. இப்போ தான் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அடிக்கடி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. எத்தனை காசு செலவு பண்ணிட்டோம். அதனால வந்து வேறு வாஷிங் மிஷின் வாங்கிக்கலான்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதனால வாஷிங் மிஷின் வாங்கியாச்சுங்க. இந்த வாஷிங் மிஷின் வந்து அம்மாவுக்கு யூஸ் பண்ண தெரியாது. அதனால கம்பெனி விட்டு 8:30 மணிக்கு வந்ததுக்கப்புறம் யூனிஃபார்ம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒட்டுக்கா போட்டு விட்ருவாங்க. இது என்ன கம்பெனி வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் தாங்க. இந்த வாஷிங் மிஷினை விட அந்த பழைய வாஷிங் மிஷின் தாங்க நல்லா இருக்கும். என்னங்க பண்ணுறது, வேலைக்கு போயிட்டு வந்து துவைக்கிறதுக்கு வந்து இதுதான் ஈஸியாக இருக்குது. சரி பாருங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே பாய்ங்க.